வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ் வந்து யூஜிசி நெட்டுடைய 9th யூனிட் பார்க்க போகிறோம். ரைட்டுங்களா? பீப்புள் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸோடைய டிசைன் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருக்கும். நம்ம இங்கே இருக்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கவர்மெண்ட் வந்து அது என்டிஏ வந்து இந்த சிலபஸ் வச்சுருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, நம்ம டாபிக் உடைய ஹெட் நான் சொல்லுது பாருங்க. ஓகேங்களா? ஒன்று பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். சரிங்களா? இப்போ இங்க உங்களுக்கு தெரியும், இப்போ பீப்புள் இருக்கிறாங்க. பீப்புளுக்கு வந்து நிறைய வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்கு. சரிங்களா? அந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு டெவலப்மெண்ட் நீடா இருக்கு. ஓகேங்களா? இந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் ஆகிருக்கு? நம்ம என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணியிருக்கு. ரைட்டுங்களா? பீப்புளுக்கு டெவலப்மெண்ட் நீடு. அந்த டெவலப்மெண்ட் ஃபுல்ஃபில் பண்ணுனா அது என்விரான்மெண்ட் தானே போய் ஆகணும். சரிங்களா? அப்போ நம்ம டெவலப்மெண்ட் வந்து நம்ம என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டு தான் இருக்கிறதால இப்போ என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட்டால நிறைய இஷ்யூஸ் வருது. ரைட்டுங்களா? இன்னைக்கு பேப்பர் திறந்தாலும் சரி, நீங்கள் ஈவன் சோசியல் மீடியா எங்கே போனாலும் வந்து கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சுன்னு கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. ஓகேங்களா? மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. இந்த மாதிரி நிறையா வந்து என்விரான்மெண்ட் நிறைய சேஞ்சஸ் நடக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு சிட்டிசனாக வந்து நம்ம அவாராக இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நாளைக்கு நீ வந்து ப்ரொஃபஸராக போக போகிறதால நீங்கள் அவேர்னஸ் ஆனீங்கன்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு நீங்கள் அவேர்னஸ் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சிலபஸை வச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலபஸ் ரீதியாக சில விஷயங்கள் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கின்னு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத கொஸ்டின் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸஸே வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்களா? இதில் பார்க்கும்போது ஏதாவது டவுட் இருக்குன்னா நம்ம வந்து சொல்லுங்கள். ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். நம்ம சாதாரண ரீட் பண்ணாலே புரியும். மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி கிடையாது. இது ஒவ்வொரு ஸ்டெப் இப்படி வந்து சொல்கிறதுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் ஸ்பீடாக நம்ம வந்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். சரிங்களா? ஓகே ஃபைன். பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாட் இஸ் டெவலப்மெண்ட்? ரைட்டுங்களா? டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்றது வந்து இப்போ இங்கே இருக்கிறது எதுவுமே வந்து நீங்கள் அப்படியே மக்கப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரிங்களா? நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சாப்டர் படிக்கிறோம். அதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டண்டான சில விஷயங்கள் இருக்குது, அதை பற்றினுடைய அவேர்னஸ் இருந்தால் போதும். ஓகேங்களா? உங்கள்கிட்ட வேற எந்த டிமாண்ட் பண்ணல. அப்போ நீங்கள் எதுவுமே வந்து மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் எதை வந்து ஞாபகம் வச்சுன்னு சொல்கிறேனோ அந்த விஷயங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மற்றெல்லாம் ஜஸ்ட் கேஷுவலாக நம்ம வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணலாம். சரிங்களா? இப்போ வாட் இஸ் டெவலப்மெண்ட்? டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு, ஓகேங்களா, த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங். ரைட்டுங்களா? என்னது? எக்கனாமிக், சோசியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் கண்டிஷன் சொசைட்டிஸ். ஓகேங்களா? அப்போ டெவலப்மெண்ட்ன்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்முடைய என்ன சொல்றது, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோசியல் டெவலப்மெண்ட், டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், இந்த மூணு விஷயங்களை தான் வந்து ஃபுல்ஃபில் பண்றதா டெவலப்மெண்ட்டுடைய அல்டிமேட் எய்ம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் என்ன? பில்டிங் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு அண்டு இன்க்ரீஸிங் இன்கம். ரைட்டுங்களா? பாருங்க, இது எல்லாமே எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துடுதா? அப்போ இதெல்லாம் எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் இதில் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். அதே பாருங்க, சோசியல் ப்ராக்ரஸ் என்ன சொல்றாங்க? பெட்டர் எஜுகேஷன் கிடைக்கணும், பெட்டர் ஹெல்த் கேர் கிடைக்கணும், குவாலிட்டி லைஃப்லாம் இருக்கணும். இது மூணு இதெல்லாம் கிடைச்சதுன்னா நமக்கு வந்து சோசியல் டெவலப்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து இங்கே வாங்க, டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இன்னோவேஷன்ஸ் லைக் ரினியூவபிள் எனர்ஜி ஆர் எஃபிஷியன்ட் ஃபார்மிங். ஓகேங்களா? இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? மோஸ்ட்லி கோல் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரினியூவல் எனர்ஜிக்கு நீங்கள் போனோம்னா என்ன ஆகும்? நம்ம என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கலாம். சரிங்களா? ரினியூவபிள் எனர்ஜி என்னது? இப்போ சன்னு, ரைட்டுங்களா, சோலார் பவர், விண்டு பவர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து என்ன சொல்லலாம்? ரினியூவபிள் எனர்ஜி சொல்லலாம். அப்போ எஃபிஷியன்ட் ஃபார்மிங்னா, ஃபார்மிங் வந்து இன்னும் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய ட்ரிப் இரிகேஷன், ரைட்டுங்களா, இந்த மாதிரி நிறையா வந்து ஃபார்மிங்கில் நிறையா அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? இதெல்லாம் பண்ணுறது. அப்போ பாருங்க, திரும்ப படிங்க. வாட் இஸ் டெவலப்மெண்ட்? டெவலப்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவிங் எக்கனாமிக், சோசியல் அண்ட் டெக்னாலஜிக்கல் கண்டிஷன்ஸ். புரியுதுங்களா? இது மூணு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் டெவலப்மெண்ட். அப்போ எக்கனாமிக் க்ரோத்னா என்ன? சோசியல் ப்ராக்ரஸ்னா என்ன? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் பண்ண என்ன? இவ்வளோ தான் கான்டெக்ட். அப்போ இங்கே நான் கொடுத்துருக்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் இதை இந்த ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெவலப்மெண்ட்டுடைய ஒரு கான்செப்ட் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். புரியுதுங்களா? இவ்வளோ தான் உள்ள விஷயம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் என்விரான்மெண்ட்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பீப்புள் இருக்கிறாங்க. பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது டெவலப்மெண்ட் தேவைப்படுது. அந்த டெவலப்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஆப்வியஸ்லி என்விரான்மெண்ட். கரெக்டுங்களா? இப்போ பாருங்க, த என்விரான்மெண்ட் இஸ் த நேச்சுரல் வேர்ல்டு தட் சஸ்டைன்ஸ் லைஃப்.
ரைட்டுங்களா? அதான் தெரியல என்விரான்மெண்ட் நம்ம சுற்றி இருக்கிற இந்த எர்த்து, இதுதான் என்விரான்மெண்ட். நம்ம அந்த எர்த்தை நம்பி தானே நம்ம என்ன சொல்றது, நம்முடைய ஒட்டுமொத்த லைஃப்மே இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அதான் சொல்ல வராங்க. இப்போ இந்த என்விரான்மெண்ட் எதெல்லாம் சொல்லலாம் பாருங்க. ஈகோ சிஸ்டம், ரிசோர்சஸ், கிளைமேட் சிஸ்டம், இது எல்லாமே என்விரான்மெண்ட் தான். என்விரான்மெண்ட்டுக்குள்ள அடங்கிடும். பாருங்க, ஈகோ சிஸ்டம் என்னது? ஃபாரஸ்ட்டு, ஓஷன்ஸு, டெசர்ட்டு, வைல்ட் லைஃப் அண்ட் எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ரிசோர்சஸ் பாருங்க, ஏர், வாட்டர், சாயில், மினரல்ஸ் அண்ட் ஃபாசில் ஃபியூல்ஸ். வந்துருச்சுங்களா? அப்போ இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் சொல்றாங்களா, ஃபாசில் ஃபியூல்ஸ் என்னது? கோல்லாம் இருக்குல்ல, க்ரூட் ஆயில், கோல், இதெல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸ் நம்பி தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? மினரல்ஸ், மினரல்ஸ்னா கோல்டு, சில்வர், இதெல்லாமே மினரல்ஸ் வந்துடும். சரிங்களா? சாயில்னா அக்ரிகல்ச்சர் நடக்கவே நடக்காது. ரைட்டா? அப்போ ஏர் அண்ட் வாட்டர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அக்ரிகல்ச்சர் தேவைப்படுது. நம்முடைய ஹியூமன் பீயிங் சரி, இங்கே இருக்கிற மற்ற அனிமல்ஸ் பிளான்ட்லாம் வாழ்றதுக்கு பயன்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசோர்ஸஸ். அடுத்து பாருங்க, கிளைமேட் சிஸ்டம், த வெதர் பேட்டர்ன்ஸ் அண்ட் குளோபல் கிளைமேட். ரைட்டுங்களா? அப்போ இது எல்லாமே என்னது? இது இது இதை பற்றி படிக்கிறது பேர் தான் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? அப்போது நீங்கள் டெவலப் பண்ணால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கணும். நம்ம டாப்பிக்கில் பீப்புள், டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் மூணுமே இருக்கு. யூ நோ அபவுட் த பீப்புள். சரிங்களா? அப்போ டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்ற அதனுடைய ஆக்சுவல் மீனிங்கை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, லிங்க் பிட்வீன் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ரைட்டுங்களா? அப்போ அந்த டெவலப்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு பயங்கர லிங்க் இருக்கு. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. சரிங்களா? ஸோ அதான் சொல்ல வராங்க. பாருங்க, டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் ஆர் டீப்லி இன்டர் கனெக்டட். ரைட்டுங்களா? நம்ம என்விரான்மெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு எப்படி டெவலப்மெண்ட் பண்ண முடியும்? ஆப்வியஸாக முடியாதுல்ல. இங்கே எர்த்து மட்டும்தான் நம்ம ரிசோர்ஸ். அந்த எர்த்தில் இருந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? அப்போ ஆப்வியஸாக என்விரான்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? பாருங்க, டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். இப்போ நான் பேசுறது தான் சொல்கிறாங்க. அப்போ டெவலப்மெண்ட்ன்றது முக்கியமாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? என்விரான்மெண்ட் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? எதுக்கு எதுக்கு பாருங்க, ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ். ரைட்டுங்களா? இந்த மூணுக்குமே எதுக்கு நம்ம வந்து டெவலப்மெண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட். பாருங்க, ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னது? எர்த்தில் இருக்கிற ரிசோர்ஸுக்குலாம் என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்க, டெவலப்மெண்ட் ரிக்வயர்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் லைக் வாட்டர், மினரல்ஸ், ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகேங்களா? ஃபாசில் ஃபியூல்ஸ்னா கோல் ஃபார் எனர்ஜி, டிம்பர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ எல்லா ரிசோர்ஸுமே வி ஆர் கெட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ரைட்டுங்களா? அப்போ ரிசோர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம், எடுக்கிறோம். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, அக்ரிகல்ச்சர் தெரியும், ஃபுட் ப்ரொடக்ஷன். இது ஆப்வியஸாக எல்லாமே எது ரிலேட்டட் இருக்கு? சாயில் ஃபெர்டிலாக இருக்குன்னு, வாட்டர், க்ளீன் வாட்டர் கிடைக்குன்னு, அப்புறம் ஸ்டேபிள் கிளைமேட் இருந்தால் தான் என்ன பண்ணும், அக்ரிகல்ச்சர் வரும். இல்லைன்னா என்ன ஆகிடும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து குறையும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் வேற என்னென்னலாம் கொடுக்குது? ஃபாரஸ்ட் பியூரிஃபை ஏர், பீஸ் வந்து பொலினேட் கிராப்ஸு, வெட்லேண்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃப்ளட்டு. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நமக்கு வந்து கிடைக்குது. பாருங்க, டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் மைனஸ் பண்ண டெவலப்மெண்ட் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ என்விரான்மெண்ட்டில் தான் டெவலப்மெண்ட் பண்ண எல்லா ரா மெட்டீரியல்ஸ் உட்பட எல்லா விதமான விஷயங்களும் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த லெவல் தெரிஞ்சால் போதும். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. இது எதுவும் உங்களுக்கு கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ஸில் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இது படிக்கும்போது இந்த சப்ஜெக்டோட அல்டிமேட் எய்ம்னு புரிஞ்சுப்போம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் கேன் ஹார்ம் த என்விரான்மெண்ட். பாருங்க, ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம். இப்போ டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண, என்விரான்மெண்ட் வந்து ஹார்ம் பண்ணு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது உண்மை தானே? இப்போ நம்ம டெவலப்மெண்ட் பேரில் நிறைய நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? அதனால ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, என்விரான்மெண்ட்டு பாதிக்கப்படுதுல்ல. பாருங்க, என்னென்ன விஷயங்கள். நீங்கள் டெவலப்மெண்ட் ரொம்ப வந்து போச்சுன்னா என்ன நடக்குது? பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், கேபினட் ரெஸ்ட்ரிக்ஷன் நடக்குதா இல்லைங்களா? பொல்யூஷன் பாருங்க, ஃபேக்ட்ரிஸ், வெஹிக்கல்ஸ், வேஸ்ட் டம்ப் டாக்ஸின் இன்டு வாட்டரு. ஓகேங்களா? ஏரு, சாயில். புரியுதுங்களா? இது மூலயமா எல்லா மூலியமா என்ன வருது, நமக்கு பொல்யூஷன் ஆகுது. கிளைமேட் சேஞ்ச் பாருங்க, பர்னிங் ஃபாசில் ஃபியூல்ஸ். இப்போ கோலையும் ஆயிலையும் நீங்கள் வந்து பர்ன் பண்ணும்போது என்ன ஆகுது, நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ்லாம் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஓகேங்களா? அப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ் ஆன ஆகுது, கிளைமேட் வந்து வார்ம் ஆகுது. ரைட்டுங்களா? கிரீன் ஹவுஸ் கேசஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரீன் ஹவுஸ் கேசஸ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த CO2, மீத்தேன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்ல இருந்து வர லைட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட் வந்து இடத்துல போட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த ஹீட்டை. அப்சர்வ் பண்ணி திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எர்த்துக்கு ரேடியேட் பண்ணும். அப்போ எர்த்துக்கே கொடுக்குறது என்ன பண்ணும், எப்பவுமே எர்த்து வார்மாக இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீட் இருக்குன்னா நம்ம வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப போகலாம் அவங்க.
சரிங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க கேபிட்டல் டிஸ்ட்ரக்ஷன். அப்போ நம்முடைய வாழ்விடத்தை என்ன பண்ண டிஸ்ட்ரக்ட் பண்ணுறது பாருங்க. அர்பனைசேஷன், மைனிங், இதெல்லாம் என்ன நடக்குது? எரேஸ் நேச்சுரல் ஹேபிடட் அண்ட் த்ரெட்னிங் ஸ்பீசஸ். ரைட்டுங்களா? இப்போ அர்பனைசேஷன் நடக்க நடக்க என்ன பண்றோம்? இங்க இருக்கிறவங்க அங்கே ஃபாரஸ்ட் எல்லாம் அழிச்சிட்டு தானே அர்பனைசேஷன் நடக்குது. இப்போ மைனிங், நம்ம கோல் இதெல்லாம் எடுக்கிறது என்ன பண்றோம்? மைனிங் பண்ற பேர்ல ஃபாரஸ்ட்லாம் அழிச்சு தானே மைனிங் பண்றோம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து சின்ன பசங்களாக இருக்கும்போது நீங்கள் பண்ண அந்த இடங்கள்லாம் அங்கெல்லாம் வெறும் மரங்கள் காடுகளாக இருந்திருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்ட்ரக்ட் பண்ணி நீங்களாம் வீடுகளாக மாறி இருக்கும். சரிங்களா? அப்போ ஓவர் எக்ஸ்ப்ளரேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுது? அப்போ டெவலப்மெண்ட் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்ட்டை ஹார்ம் பண்ணுன்னு சொல்ல வராங்க. இவ்வளோதான் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, என்விரான்மெண்ட் டேமேஜ் லிமிட்ஸ் என்விரான்மெண்ட் சார் டெவலப்மெண்ட். இப்போ என்விரான்மெண்ட் வந்து, அதாவது டெவலப்மெண்ட் வந்து என்விரான் ஹார்ம் பண்ணது முன்னாடி ஸ்லைடில் பார்க்குறோம். இப்போ என்ன சொல்கிறாங்க? என்விரான்மெண்ட் டேமேஜ் வந்து லிமிட் பண்ணுது டெவலப்மெண்ட். அப்போ நீங்க என்விரான்மெண்ட் டேமேஜ்ன்றது ஓகேங்களா, உங்களுடைய டெவலப்மெண்ட்டே லிமிட் பண்ணுது. ஏன்னா நீங்க டெவலப்மெண்ட்டே என்விரான்மெண்ட்டை நம்பி தானே இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ நீங்க என்விரான்மெண்ட்டே அழிச்சிட்டீங்கன்னா உங்க டெவலப்மெண்ட்டோடைய ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜில் நின்றுல. அதான் சொல்றாங்க, அப்போ என்விரான்மெண்ட் டேமேஜ் லிமிட்ஸ் டெவலப்மெண்ட். பாருங்க என்ன நடக்குது? ரிசோர்ஸ் ஸ்கேர்சிட்டி. ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரிசோர்ஸஸ் இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, நேச்சுரல் டிசாஸ்டர். அவ ஓவர் எக்ஸ்பிரஸ் பண்ணது என்ன ஆகுது? நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குதுல. அடுத்து வந்து ஹெல்த் காஸ்ட், நம்ம உடல்நிலையும் பாதிக்கப்படுது. ரைட்டுங்களா? இப்போ ரிசோர்ஸ் ஸ்கார்சிட்டி என்ன பாருங்க, ஓவர் யூசிங் ஆஃப் வாட்டர் ஆர் சாயில் லீட்ஸ் டு ஷார்டேஜஸ், ஸ்டண்டிங் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி. நீங்க ஓவரா யூஸ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்ரிகல்ச்சரையே பாதிக்கப்படுது, இண்டஸ்ட்ரியுமே பாதிக்குதுன்றாங்க. ஓகேங்களா? நேச்சுரல் டிசாஸ்டர் பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் நடக்குதுல இன்னைக்கு. அதனால என்ன பண்ணும்? இன்க்ரீசஸ் ஃப்ளட்டு, ட்ராட்டு, ஸ்ட்ரோமு, இது எல்லாமே என்ன ஆயிடுது இன்னைக்கு? அதிகமாயிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை காலி பண்ணுது. ஓகேங்களா? ஒரு எர்த்துக்காக்கு வருது, என்ன நடக்குது? இப்போ சென்னையில் நிறைய ஃப்ளட்லாம் வந்து கேள்வி பார்த்துருப்பீங்க. ஃப்ளட்ஸ்ல வந்து என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு போகுது. ஓகேங்களா? ஏன் இவ்வளோ மழை பெய்யுது? பிகாஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். ஏன் கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது? பிகாஸ் ஆஃப் ஓவர் யூட்டிலைசேஷன் ஆஃப் தி என்விரான்மெண்ட் இந்த நேம் ஆஃப் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? இவ்வளோ பிரச்சனை நடக்குது. அடுத்து பாருங்க, ஹெல்த் காஸ்ட். பொல்யூஷன் வந்துச்சுன்னா அது காசஸ் டிசீஸ் வருதா? ஆஸ்துமா இருந்து கேன்சர்ல இருந்து எல்லா நோய்களும் என்ன வருது? டிசீஸ், அதாவது நம்ம என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகிறதால வருது. புரியுதுங்களா? அப்போ என்விரான்மெண்ட் லிமிட் டேமேஜ் வந்து லிமிட்ஸ் டெவலப்மெண்ட். நம்ம டெவலப்மெண்ட் என்ன பண்ணிடும்? ஒரு ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 3 விதமான பிரச்சனைகள் பார்க்குறோம். அடுத்து பாருங்க ஃபோர்த்து, அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது ரொம்ப 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 முக்கியமான ஃபேக்ட். ஏன் அப்படின்னா, இப்போ நான் பார்த்தோம் என்ன அது ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? இதில் டெவலப்மெண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் என்விரான்மெண்ட் பார்த்தோம். டெவலப்மெண்ட்ன்றது என்விரான்மெண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே ஃபைன். ரெண்டாவது, டெவலப்மெண்ட் ஹார்ம் த என்விரான்மெண்ட். அப்போ டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். மூணாவது ஸ்லைட் பாருங்க, என்விரான்மெண்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா டெவலப்மெண்ட் என்ன ஆகும்? ஒரு ஸ்டேஜில் லிமிட் ஆகிடும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கா, இதை அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அதுக்கு என்ன மீனிங்? பேலன்சிங் போத். எது? என்விரான்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணு, டெவலப்மெண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணு. அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இன்னைக்கு உலக நாடுகளே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி தான் பேசுது. ரைட்டுங்களா? அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எஸ்டிஜின்னு ஒன்று படிப்பீங்களா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அது முழுக்க முழுக்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை சார்ந்து தான் இருக்கும். அதனால இந்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதை வந்து நீங்க வந்து ரொம்ப அழகா வந்து புரிஞ்சுக்கிங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா போதும், எங்க பார்த்தாலும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வார்த்தை இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, மீட்ஸ் கரண்ட் நீட்ஸ் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஃபியூச்சர் ஜென்ரேஷன். இவ்வளவு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அப்போ நமக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன நீட் இருக்கோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணும்போது ஃபியூச்சர் ஜென்ரேஷன் பாதிக்கப்படக்கூடாது. ரைட்டுங்களா? அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். தமிழில் அதுக்கு பேர் சூப்பராக வச்சிருப்பாங்க, நீடித்த நிலையான வளர்ச்சி சொல்லுவாங்க. என்னது? நீடித்த நிலையான வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்குல்ல? மீனிங் இதுல புரியும் பாருங்க. அப்ப என்ன பண்ணேன்? அது வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும். ரைட்டுங்களா? அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சிம்பிள், அதாவது ஃபுல்ஃபில் த ஃபியூச்சர் நீட்ஸ் வித்வுட் காம்ப்ரமைசிங் த ஃபியூச்சர் ஜென்ரேஷன். அவ்வளவுதான். ரைட்டுங்களா? இந்த இதை விஷயம் எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. பாருங்க, இட் கம்பைன்ஸ், இதுல என்னெல்லாம் இருக்கு, இதை பத்தி என்ன பேசுறேன் பாருங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன். ரைட்டுங்களா?
அப்போ என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் நடக்கணும். அப்புறம் பாருங்க, எக்கனாமிக் growth. என்விரான்மெண்ட்டும் ப்ரொடக்ட் பண்ணு, அட் த சேம் டைம் எக்கனாமிக் growthம் நம்ம என்ன பண்ண செய்யணும். சோசியல் ஈக்விட்டி. சோசியல் ஈக்விட்டி அப்போ அந்த டெவலப்மெண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். ரைட்டுங்களா? இந்த மூணு தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்றது? யூசிங் ரினியூவபிள் எனர்ஜி. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஆயில், குரூட் ஆயில், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து நான் ரினியூவபிள் எனர்ஜி. ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அது வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடும். பட் ரினியூவபிள் எனர்ஜி என்னது? நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எண்டா இருக்காது. அப்போ பாருங்க, சோலார் பவர், விண்டு பவர்லாம் யூஸ் பண்ணு. இப்போ என்ன பண்ணா, நீங்க கோல் எனர்ஜிக்கு வந்து கோலோ இல்லை வந்து ஆயிலை யூஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? சோலாருக்கும் விண்டுக்கும் மாறலாம். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, ரீசைக்கிள் பண்றது. ஓகேங்களா? ஒரு பொருளை யூஸ் பண்ண பிறகு என்ன பண்ண, ரீசைக்கிள் பண்ணி திரும்ப வந்து அந்த சைக்கிளுக்குள்ள கொண்டு வருது. ரைட்டா? அண்ட் கன்சர்விங் ஈகோ சிஸ்டம். ஈகோ சிஸ்டம்னா இங்க இருக்கிற வந்து என்விரான்மெண்ட் வந்து என்ன பண்றது? கன்சர்வ் பண்றது, பாதுகாக்கிறது. அப்போ இது எல்லாமே நடக்குதால இன்வென்ட் ப்ரொடக்ஷன் வந்துருச்சா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் வந்துருச்சா. அடுத்து பாரு, எக்கனாமிக் growth, கிரீன் ஜாப்ஸ், ஜாப் என்ஷூர் பண்ணுங்க. அப்போ சோலார் பேனல் டெக்னீஷியன். இப்போ வந்து இங்க பாருங்க, ரெண்டு லிங்க் இருக்கா பாருங்க. உங்களுக்கு சோலார் பவர் கொண்டு வந்தீங்கன்னா இன்வென்ட் ப்ரொடக்ட் பண்ணப்படுது. அதே சமயத்துல அந்த சோலார் பவர் நிறைய வேலை வாய்ப்பு உருவாகுது. ரைட்டுங்களா? அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜிஸ். அப்போ என்விரான்மெண்ட் பாதிக்கப்படாம என்ன பண்ண டெக்னாலஜி டெவலப் பண்றேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் growth இருக்கும், அட் சேம் டைம் என்விரான்மெண்ட் ப்ரொடக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, சோசியல் ஈக்விட்டி, என்ஷூரிங் மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ் பெனிஃபிட் ஃப்ரம் த டெவலப்மெண்ட். மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி என்னது? ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிற மக்கள் வந்து இங்கே வர டெவலப் பண்ணல பயன்படுது. ஓகேங்களா? என்விரான்மெண்ட் ஃபுல்லாக அழிச்சு ஏதோ ஒரு சில பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிறதுல வாட் இஸ் யூஸ் ஆஃப் இட்? ரைட்டுங்களா? இந்த எர்த்து வந்து எல்லாருக்கும் பொதுவானது தானே, எல்லா மக்களுக்கும் வாழ்றதுக்கு தகுதியான இடம் தானே. ஸோ இப்போ என்ன பண்ணேன், இந்த சோசியல் ஈக்விட்டியும் என்ஷூர் பண்ணுனேன். ஸோ இந்த ஸ்லைடு வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிங்க. இது கேள்விகள் கேட்பாங்கன்றது முக்கியம் இல்லை, பட் நீங்கள் வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்க, டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் ஆர் நாட் ஆப்போசிட். ஓகேங்களா? தே ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் எ சேம் காயின். இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்போ அஸ் எ ஹியூமன் பீயிங்காக நம்ம இருக்கிறோம். நம்ம டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா நம்ம வந்து நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸ்டாண்டர்ட் லிவிங் இன்க்ரீஸ் ஆகணும், டெவலப்மெண்ட் தேவை. அது டெவலப் பண்ணுறது டிபெண்ட்ஸ் ஆன் த என்விரான்மெண்ட். அப்போ என்விரான்மெண்ட்டுமே நான் பாதுகாக்கணும்ல. என்விரான்மெண்ட்டை பாதுகாக்காம நம்ம டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும்? தெர் இஸ் நோ யூஸ் அட் ஆல். புரியுதுங்களா? இவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்த்த இந்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். இதுவரை நான் பார்த்தது வந்து ரொம்ப ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? டெவலப்மெண்ட்னா என்ன, அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, என்விரான்மெண்ட் என்ன, அதில் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, டெவலப்மெண்ட்டுக்கு என்விரான்மெண்ட்டுக்கு என்ன லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்றது மாதிரி இந்த ஸ்லைடில் அடுத்தது எப்படி ஹார்ம் பண்ணுது. ஓகேங்களா? அது எப்படி வந்து லிமிட் பண்ணுது. அது இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டம் டெவலப்மெண்ட் ஒரு அப்ரோச்சுக்கு போகிறோம். புரியுதுங்களா? ஓகே. இந்த பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க, நம்ம வந்து இதை சரி பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இட்ஸ் ஓகே. சார் ஓகே சார், கிளியர் சார். ரொம்ப சிம்பிளாக தானே மேம் இருக்கு, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. கரெக்டுங்களா? ஆமா சும்மா சார். புரியும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது வந்து இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுங்க. கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ் நிறைய கேட்குறாங்க. அந்த லெவலில் பார்த்தா போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம ஓகே வந்து சார். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு கொஸ்டின் ஆஸ்பெக்ட்ஸில் போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து எம்டிஜி எஸ்டிஜியில் கேள்விகள் இல்லாத கொஸ்டின்ஸை மோஸ்ட்லி பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, எம்டிஜினா என்ன அப்படின்னா, மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். நம்ம நேம் பார்த்தாலே தெரியும், மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சரிங்களா? இது ஏன் எம்டிஜின்னு வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த மில்லினியம் தான் தெரியும் இல்லைங்களா? ஓகேங்களா? 1000, சாரி, 1000 வருஷம் தான் மில்லினியம். 100 இயர்ஸ் எப்படி செஞ்சுன்னு சொல்கிறோமோ, 1000 இயர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மில்லினியம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க நல்லா, அதாவது 2000, இயர் 2000 தொடங்குதுல்ல, அது தொடங்கும்போது என்ன ஆகுது? ஒரு தேர்டு மில்லியனத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோமா? அதாவது ஆஃப்டர் தி என்ன சொல்றது, நம்ம வந்து ஏடி, ஆஃப்டர் ஜீசஸ் கிறிஸ்ட் வந்து பிறந்த பிறகு நம்ம வந்து கால்குலேட் பண்றோம் இல்லைங்களா? அப்போ 2000ன்றது தேர்ட் மில்லியனத்துல ஒரு நம்ம வந்து என்ன பண்றோம்? ஸ்டெப் இன் டு தி தேர்ட் மில்லியன். அப்போ வந்து எம்டிஜி வந்து அப்போ புதுசாக பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உலக நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து, சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து உலக லெவலில் வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி வந்து இங்கே டெவலப்மெண்ட் நீட்ஸ் பண்ணலை. ஓகேங்களா? அப்போ உலக நாடுகளாக ஒன்றா சேர்ந்து யுனைடெட் நேஷன்ஸில் பேசி என்ன பண்ணுறாங்க, உலகத்துக்கே
சில கோல்ஸ் செட் பண்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுதான் எம்டிஜி. ரைட்டுங்களா? அப்போ மில்லியன் பேர் வந்து 2000ல வரதால மில்லியனியம். ஏன்னா 2000ன்றது அடுத்த மில்லியனியம் தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, எம்டிஜி எஸ்டாப்ளிஷ்ட் பை த யுனைடெட் நேஷன்ஸ் இன் 2000. ஓகேங்களா? வேர் எ கிரவுண்ட் பிரேக்கிங் குளோபல் எஃபோர்ட். எதுக்கு? டு டேக்கிள் பாவர்ட்டி அண்ட் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா? இங்க இருக்கிற வறுமை அதையும் இன்இக்வாலிட்டி ரெண்டையும் வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து எம்டிஜின்றதை உருவாக்குறாங்க. எப்போ? 2000ல உருவாக்குறாங்க. இந்த ஃபேக்ட் வந்து தெரியுது 2000ல. ஓகேங்களா? சரி, இந்த பர்பஸ் ஆஃப் எம்டிஜி, ஏன் எம்டிஜி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, த ஃபோக்கஸ் குளோபல் ஆக்ஷன். ஓகேங்களா? ஆன் த மோஸ்ட் அர்ஜென்ட் சேலஞ்சஸ் ஃபேசிங் ஹியூமானிட்டி. அப்போ இங்க இருக்கிற ஹியூமானிட்டி வந்து என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுதோ அந்த சேலஞ்சஸ் வந்து அட்ரஸ் பண்றதுக்காக ஒரு வேர்ல்டு லெவல்ல, ஓகேங்களா, ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்றது, எல்லா நாடுகளையும் வந்து கூப்பிட்டு பேசி ஒரு சொல்யூஷன் வந்து டெவலப் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக பண்ணது. அடுத்து பாருங்க, த மெஷர் ப்ராக்ரஸ் வித் கிளியர் டைம் பவுண்ட் டார்கெட். இதில் கேட்பாங்க, இதோட டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2000 to 2015. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். 15 இயர்ஸ் கோல் இது. ரைட்டுங்களா? 2000 to 2015. இது இது 15 இயர்ஸ் கோல் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்க, இது என்ன மீனிங்? யூனிட் கவர்மெண்ட்ஸ், என்ஜிஓஸ், சிட்டிசன்ஸ் அரௌண்ட் ஷேர்டு ப்ரையாரிட்டிஸ். அப்போ கவர்மெண்ட் கூட, ஓகேவா, என்ஜிஓஸ் இருந்து சிட்டிசன் எல்லாத்தையும் என்ன பண்றது? யுனைட் பண்ணி ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு கோல் செட் பண்றாங்க. சரிங்களா? அந்த கோல் எதுக்கு செட் பண்றாங்க? இங்க இருக்கிற ப்ராப்ளம், ஓகேங்களா, அந்த பாவர்ட்டி இன்இக்வாலிட்டி அட்ரஸ் பண்றதுக்காக. இவ்வளவுதான் எம்டிஜி. அப்ப எம்டிஜி நோக்கம் எதுக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதுல? இதுல முக்கியம் ஃபேக்டர்னு கேட்டீங்கன்னா, இது டைம் பீரியட் கேட்பாங்க. 2000 to 2015 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். எப்ப தொடங்கினாங்கன்னா 2000 தொடங்கினாங்க. யார் தொடங்கினா? யுனைடெட் நேஷன்ஸ். ஓகேங்களா? என்ன ஆஸ்பெக்ட்னா இது ஓகே, உங்களுக்கு கோல்ல வந்துடும், பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? இந்த லெவல் தெரிஞ்சா போதும். அடுத்து வாங்க, அதாவது எம்டிஜி ஃப்ரேம் ஒர்க். இது ஒன்றும் இல்லை, இது நிறைய இருக்கும். இதை பற்றி நீங்க யோசிக்க வேண்டாம். இதை கேள்விகள் என்ன புரிஞ்சுக்கிறேன், ஃப்ரேம் ஒர்க்கில் 8 கோல்ஸ் இருக்கும், 18 டார்கெட்ஸ் இருக்கும், 48 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, இந்த இந்த 18 சாரி 48 இண்டிகேட்டர் கூட ஒரு 5 இண்டிகேட்டர் சேர்த்து மொத்தம் 58 இண்டிகேட்டராகவும் கொண்டு வந்திருப்பாங்க. ரைட்டுங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்க 2008ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா இது 8 கோல்ஸ் 21 டார்கெட் 60 இண்டிகேட்டர் மாற்றிருப்பாங்க. ரைட்டுங்களா? இப்போ இந்தியா வந்து இந்த ஒட்டுமொத்த இதில் எதை எடுத்துக்கும் அப்படின்னா, இந்த இங்க இருக்கு இல்லைங்களா, இந்த 2003ல கொண்டு வந்து இதை வந்து இந்தியா வந்து ஃபாலோ பண்ணும். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, 8 கோல்ஸ் இந்தியா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஆனா 18 சார் டார்கெட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். சாரி சார், இண்டிகேட்டர்ஸ்னா என்னது சார்? என்னமோ புரியல இண்டிகேட்டர்ஸ். மேம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக வந்து இப்போ கோல்ன்றது இப்போ ஓவர் ஒரு ஒரு ஓவர் இதாக இருக்கும் மேம். ரைட்டுங்களா? அது அந்த கோலுக்குள்ள வந்து நிறைய டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? அந்த டார்கெட்ல வந்து ஒரு சில இண்டிகேட்டர்ஸ்னா வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், சில வேல்யூ செட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே, புரியுது. புரியுதுங்களா? அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். புரியுது இப்போ புரியுது. வந்து கோல்ஸை வந்து டார்கெட்டா பிரிப்பாங்க, அந்த டார்கெட்டுக்குள்ள சில இண்டிகேட்டர் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே வந்து ஓகே ஓகே இண்டிகேட்டர் ரொம்ப, அதாவது ரொம்ப மைனூட்டா போகும். நீங்க அந்த அளவுக்குலாம் அவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. நீங்க கோல்ஸ் லெவல் தெரிஞ்சா கூட போதும். நீங்க இந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சீங்க. அவங்க வந்து இன்னும் உள்ள போகல. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா கோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. அதுக்குள்ள டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் கேட்கறாங்க. ஓகேங்களா? அதனால வந்து ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ கோல்ஸ் இருக்கும், கோல்ஸ் வந்து டார்கெட்டா பிரிப்பீங்க. டார்கெட்ஸ்ல வந்து டார்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் தான் போறீங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? சரி. சரி, அப்ப இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து 8 கோல்ஸுமே எடுத்துக்கும். ஆனா 18 டார்கெட்ஸ் எல்லாம் எடுத்துக்காது. அதுல ஒரு 12 டார்கெட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். இந்த மொத்த இண்டிகேட்டர் ஒரு 35 இண்டிகேட்டர் டார்கெட் பண்ணும். லாஜிக் புரியுதுங்களா? அப்போ இது ஒட்டுமொத்த இன்டர்நேஷனலுக்கு ஒரே ஃப்ரேம் ஒர்க் மேம். அப்ப எல்லா நாடுகளும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. அந்தந்த நாடுக்கூடிய ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி, ஓகேங்களா, அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அந்த கோல்ஸோ இல்ல வந்து டார்கெட்டோ இண்டிகேட்டரே வந்து செலக்ட் பண்ணிப்பாங்க. பாருங்க, இப்போ இந்தியா என்ன பண்ணுது, அந்த 8 கோல்ஸுமே எடுத்துக்கிச்சு. அந்த 8 கோல்ஸ்க்கு வர டார்கெட்ல வந்து 18 டார்கெட்ல ஒரு 12 டார்கெட் தான் ஃபோக்கஸ் பண்ணுது. ரைட்டுங்களா? மொத்தம் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ்ல ஒரு 35 தான் இண்டிகேட்டர் தான் என்ன பண்ணுது, ஃபாலோ பண்ணுது. இவ்வளவுதான் கான்டெக்ட். ஓகேங்களா? அப்போ இது வந்து நீங்க வந்து ரொம்பலாம் டீட்டெயிலாக படிக்க வேண்டாம். இதுல என்ன புரிஞ்சு சிம்பிளா சொன்னா, எத்தனை கோல்ஸ் அப்படின்னா 8 கோல்ஸ், எத்தனை டார்கெட்னா 18. ஓகேங்களா? டார்கெட். ஓகேங்களா? இல்ல 18 ஆர் 21. இதுல கன்ஃபியூஷன் பண்ண மாட்டாங்க, பஸ் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து எத்தனை இண்டிகேட்டர்ஸ்னா 48. ஓகேங்களா? இல்லனா 53. இவ்வளவுதான் கான்டெக்ட். அதான் கோல்ஸ் மாறாது. டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா
சும்மா உள்ள அது கோல்ஸுக்குள்ளே ஒரு சில டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வச்சுப்பாங்க, இல்லை குறைச்சிப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ 8 கோல்ஸ், ஓகேங்களா. 18 டார்கெட்டு, சில நேரங்களில் 21 கூட இருக்கலாம். 48 இண்டிகேட்டர் சில நேரத்தில் 53 இருக்கலாம். இந்த லெவல் தெரிஞ்சா போதும். மற்ற இந்த எல்லாத்தையும் நீங்க வந்து மக்கப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதை மட்டும் புரிஞ்சுக்க போதும். ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்கம்மா. இந்த 8 கோல்ஸ் இருக்குல்ல, இது நீங்க வந்து கம்பல்சரி படிச்சாகணும். ஓகேங்களா? கம்பல்சரி படிச்சாகணும். அதே சமயத்தில் வரிசையில படிச்சாகணும். கோல் ஒன்றுனா என்ன, கோல் டூனா என்னன்னு நீங்க ஆர்டராக படிச்சீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கேள்விகள் வந்து டக்குன்னு எம்டிஜி கோல் 3, ஓகேங்களா, டீல்ஸ் அபவுட் வாட்னு கேட்டு போடுவாங்க. இவ்வளவுதான் கான்டெக்ட். பாருங்க, ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். பாருங்களேன், இப்ப கோல் 1 எதை பத்தி பேசுது? எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹங்கர் எராடிகேட் பண்றது ஃபர்ஸ்ட் கோல். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் சம்பந்தமா இருக்கா. அடுத்து பாருங்க, கோல் 2 எதை பத்தி பேசுது? அச்சீவ் யுனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன். ஓகேங்களா? அவ வேர்ல்டு லெவல் அட்லீஸ்ட் பிரைமரி எஜுகேஷன் எது என்ன பண்ணிருக்கனே, படிச்சிருக்கனே அப்படின்றது ரெண்டாவது கோல். எஜுகேஷன் பத்தி இருக்கா. மூணாவது கோல் பாருங்க, ப்ரோமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் எம்பவர் விமன். ரைட்டுங்களா? இங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நாட் ஓன்லி இந்தியா, நிறைய நாட்டில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கிடையாது. ஓகேங்களா? அப்ப விமன் வந்து ஒட்டுமொத்த பாப்புலேஷன்ல 50% இருக்கிறாங்க. அப்ப இங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும், விமன் எம்பவர் பண்ணணும். அப்பனாதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருக்குமே டெவலப்மெண்டா இருக்கும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்ப ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பத்தி பேசுதா. அடுத்து பாருங்க, ஃபோர்த்து, ரெடியூஸ் சைல்டு மோர்டாலிட்டி. நிறைய நாடுகளில் வந்து பெரிய லெவல்ல மெடிக்கல் டெவலப்மெண்ட் இல்லாததால சைல்டு மோர்டாலிட்டி, சின்ன வயசுலேயே குழந்தைகள் இறந்துருது. ஸோ அதை ரெடியூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நாலாவது. அஞ்சாவது கோல் பாருங்க, இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த். ரைட்டுங்களா? உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரெக்னன்ட் விமன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி சமயத்தில் இறந்துருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இங்க நிறைய நடந்துச்சு. உலக லெவலில் இன்னும் கூட நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து மெட்டர்னல் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் பண்றது. அடுத்து பாருங்க, கம்பேர்ட் ஹெச்ஐவி, ஓகேல, எய்ட்ஸ், மலேரியா, டிபி. நல்லா தெரியும். ஒரு 2000 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எய்ட்ஸ் பயங்கரமாக பரவிச்சு. ரைட்டுங்களா? அப்போலாம் நிறைய கவர்மெண்ட் வந்து சென்சிடைஸ் பண்ணிச்சு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுங்க, ஓகேங்களா, அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுது, பயங்கரம் சென்சிடைஸ் பண்ணிச்சு. அப்போ கூட வந்துச்சு, அவங்களுக்கு எத்தனை பேர் ஞாபகம் இருக்குமா தெரியல. அப்போலாம் வந்து ஒரு ஒரு டேக்லைன் ஓடுது பார்த்தீங்களா, இந்த புள்ளி ராஜாவுக்கு எய்ட்ஸ் வருமா அப்படின்ற மாதிரி ஒரு டேக்லைன் ஓடிச்சு. ஓகேங்களா? வினோத மேமிக்கு மேபி ஞாபகம் இருக்குமா தெரியல. அந்த மாதிரிலாம் வந்து சார் பயங்கரமா ஆமா சார். ஞாபகம் ஆட் இருக்காம எல்லாம் வரும். ஆட் அதெல்லாம் வரும் சார். ஆன்ல வரும் பாத்தீங்களா. அப்போ ஹெச்ஐவி எய்ட்ஸ் வந்து அதனாலதான் அப்ப 2000 ரொம்ப அதிகமா இருந்ததால அப்ப வேர்ல்டு லெவல்ல அதை கண்டெயின் பண்றதுக்காக எம்டிஜில ஒரு கோலா கொண்டு வரும், வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? அப்ப ஹெச்ஐவி, மலேரியா, டிபி. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க, என்ஷூர் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. அப்பயே வந்துட்டாங்களா, இந்த டெவலப்மெண்ட்லாம் நான் பண்ணனா கண்டிப்பா என்விரான்மெண்ட் பாதிக்கப்படும். ஸோ இப்போ என்ன பண்ணேன், என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி மேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்க, எய்த்து கோல், இது எல்லாரும் சேர்ந்து தான் நடக்க முடியும். அப்போ குளோபல் பார்ட்னர்ஷிப் டெவலப். ரைட்டுங்களா? அப்ப எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் பண்ண முடியும். பாருங்க, இப்பயே உங்களுக்கு ஓரளவு ஞாபகம் வந்திருக்கும். இந்த 8 இது அப்படியே படிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். ரெண்டாவது வந்து யுனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் அச்சீவ் பண்ணணும். மூணாவது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியும் வந்து என்ஷூர் பண்ணணும். ஃபோர்த் வந்து சைல்டு மோர்டாலிட்டி ரெடியூஸ் பண்றது. ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டர்னல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றது. அப்படியே சீக்வன்ஸாக படிச்சிங்க. சிக்ஸ்த் வந்து ஹெச்ஐவி எய்ட்ஸ் இந்த நோய்கள் பற்றி சொல்றாங்க. 7 வந்து என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. 8 வந்து கோல் பார்ட்னர்ஷிப். முடிஞ்சு போச்சு. இந்த 8 அப்படியே படிச்சிங்க. நீங்க பாருங்க, அந்த கேள்விகள் அப்படியே கேட்பாங்க, மேட்ச்ல கேட்பாங்க, தனியா அந்த கோல் எதை பத்தி பேசுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இது அப்படியே படிச்சுட்டா போதும். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்லைடு வந்து நீங்க படிக்க வேண்டியது இது வரலையோ இந்த ஸ்லைடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த ஸ்லைட்ல எல்லாம் படிக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் நான் சொன்னல, இதை மட்டும் படிச்சிங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்லைட்ல இந்த டேட்டா எப்போ தொடங்குனுச்சு, ஓகேங்களா, எத்தனை வருஷம், இது தெரிஞ்சா போதும். இவ்வளவுதான் கான்டாக்ட். இதெல்லாம் கொஸ்டின் கேட்கற ஏரியா. ஓகேவா? ஃபைன். இப்ப பாருங்க, ஓகே, இப்போ இந்த மாதிரி கோல்ஸ் வந்து ஒரு வேர்ல்டு லெவல்ல ஒரு பயங்கரமான ஒரு செட் பண்றாங்க. ரைட்டுங்களா? சரி, இந்த கோல் வந்து எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணப்பட்டது, இந்த கோல்ஸ் என்னன்னா அட்டைன் ஆயிருக்கு அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஓவர், ஜஸ்ட் இது வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ பாவர்ட்டி சம்பந்தமா என்ன பண்ணிருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி ஹால்வ்டு. ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி என்ன பண்ண, நம்மளோட கோல் என்ன, எரடிகேட் பண்றது. ரைட்டுங்களா? எரடிகேட்னா ஒட்டு மொத்தம் ஒண்ணுமே பண்றது. பட் நம்ம வந்து கோல்ஸ் பெருசா இருக்கும், பட் அது வந்து இப்படி ப்ராக்டிக்கலா சில நேரங்கள் சாத்தியப்படாது. ரைட்டுங்களா? அப்ப எரடிகேட் பண்ண முடியல. ஆனா என்ன நடந்திருக்கு, ஹால் ஹாஃபா குறைச்சிருக்கும். 1.9 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து 1.9 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? எப்போ 1990ல.
இது எவ்வளவு குறைச்சிருக்காங்க பாரு, 836 மில்லியன் இன் 2025, சரி 2015. அப்ப அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பாதையா குறைச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எஜுகேஷன்ல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கோல் என்ன சொன்னாங்க, அச்சீவ் யுனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன். அப்ப என்ன அர்த்தம், எல்லாருக்குமே பிரைமரி எஜுகேஷன் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா என்ன நடந்திருக்கு பாருங்க, பிரைமரி ஸ்கூல் என்ரோல்மெண்ட் இன் டெவலப்பிங் ரீஜன்ஸ் என்னது ரீச் 91%. பரவாயில்ல தானே, அவங்க எய்ம் பண்ணது 100%, அட்லீஸ்ட் 91% வந்திருக்கு. இட் இஸ் குட் அச்சீவ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஹெல்த்ல நடந்திருக்கு, சைல்டு மோர்டாலிட்டி டிராப்டு 50%. அப்ப குழந்தைகளோட இறப்பு வீதம் பாதியே குறைஞ்சிருக்கு, நல்ல விஷயம் தானே. ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் பாருங்க ஃபெல் பை 40%. அப்ப அட்லீஸ்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன் ஒரு 40% குறைச்சிருக்கு. ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். அடுத்து பாருங்க, வாட்டர் 2.6 பில்லியன் கெயின்ட் ஆக்சஸ் டு த கிளீன் வாட்டர், கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர். அப்ப 2.6 பில்லியன் அது ஒரு 260 கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கிளீனிங் வாட்டர் வந்து கிடைச்சிருக்கு, ட்ரிங்கிங் வாட்டர். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ரைட்டுங்களா? இதுலாம் வந்து ஜஸ்ட் என்னன்னு ஒரு அவுட்லைன் தெரிஞ்சுங்க. இது மோஸ்ட்லி உங்களுக்கு கேள்விகள்ல கேட்கறதில்ல அச்சீவ்மெண்ட்ஸ். பட் இந்த கோல்ஸ் செட் பண்றாங்க, ஒட்டுமொத்த வேர்ல்டே வந்து ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுது. அதுல வந்து என்னென்ன அவுட்புட் கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஐடியா, வேற இல்லை. ஓகே, ஆனா நீங்க படிச்சுக்க வேண்டியது ஸ்லைடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லைடு தான் முக்கியம். ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க, சரி, ஒய் டிரான்சிஷன் டு எஸ்டிஜி. இப்போ அதாவது நீங்க எம்டிஜி வந்து 2000ல மில்லினியம் தொடங்கும் போது, இந்த 2000 வருஷம் தொடங்கும் போது ஆரம்பிச்சு 2015 இயர்ஸ் பிளான் பண்ணாங்க, கரெக்டுங்களா? இப்போ 15 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 2015ல வந்து இன்னொன்று புதுசாக கொண்டு வர பிளான் பண்றாங்க. ஏன்னா அந்த எம்டிஜி வந்து சில நம்பிக்கை கொடுத்துருக்கு வேர்ல்டுல கண்ட்ரிக்கு. நம்ம வேர்ல்டா வந்து ஒன்னும் ஆர்கனைஸ் பண்ணும்போது சில அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை அடிப்படையில் என்ன பண்றாங்க, திரும்ப அதை வந்து கண்டினியூ பண்ண பிளான் பண்றாங்க. அப்ப கண்டினியூ பண்ணும்போது 2015 டு இன்னொரு 15 இயர்ஸ், 2015 டு 2030ல வந்து எஸ்டிஜின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஓகேங்களா? முன்னாடி எம்டிஜி, இப்போ எஸ்டிஜி. எஸ்டிஜி என்னது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். அந்த எஸ்க்கு அங்க வந்து எம்முக்கு மில்லினியம், இங்க எஸ்க்கு சஸ்டைனபிள், அவ்வளவுதான். ரைட்டுங்களா? அப்ப பாருங்க, எம்டிஜி எக்ஸ்பயர்டு இன் 2025, சாரி 2015. அப்ப ரீப்ளேஸ்டு பை எஸ்டிஜி, அவ்வளவுதான் மேட்ரு. புரியுதுங்களா? இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. பட் படிப்போம் என்னென்ன கீ ரீசன் சொல்றாங்க, பிராட் ஸ்கோப். அதாவது இந்த எஸ்டிஜி வந்து 17 கோல்ஸ் இருக்கு. இன்டகிரேட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி, கிளைமேட் ஆக்ஷன், இன்இக்வாலிட்டி. அதாவது நீங்க வந்து எம்டிஜில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கோல்ஸ் வந்துச்சு, ஒன்லி 8. இப்போ எஸ்டிஜில எத்தனை கோல்ஸ் ஆக்குறாங்க, 17 கோல்ஸ். அப்போ அதனுடைய ஸ்கோப் எக்ஸ்பேண்ட் ஆகுதா? ரைட்டுங்களா? இவ்வளவுதான் விஷயம். ஏன்னா 15 வருஷம் கழிச்சு நடக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் ஏற்றபடி அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, யூனிவர்சாலிட்டி. த எஸ்டிஜி அப்ளைஸ் டு ஆல் கண்ட்ரிஸ். இந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் மேம் இதுல. ஏன் முக்கியம்னா, எஸ்டிஜி வந்து எல்லா கண்ட்ரி, ரிச் கண்ட்ரி புவர் கண்ட்ரிலாம் கிடையாது. ரைட்டுங்களா? ஆனா வந்து நம்ம எம்டிஜி இருக்குல்ல, எம்டிஜி ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் டெவலப்பிங் நேஷன். இது ரொம்ப தெரிஞ்சுங்க. எம்டிஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து டெவலப்பிங் நேஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஆனா எஸ்டிஜி வந்து பாத்தீங்கன்னா நாட் ஒன்லி டெவலப்பிங் நேஷன், எல்லா கண்ட்ரியுமே ஃபோக்கஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா முன்னாடி இருக்கிற கோல்லாம் பாத்துங்க, எல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரில தான் இந்த பிரச்சனைகளா இருந்துச்சு, ரைட்டா இல்லையா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்க மோஸ்ட்லி டெவலப்பிங் கண்ட்ரில தான் இந்த பிரச்சனை, இந்த கோல்ஸ். அப்ப அந்த கோல்ஸ் எல்லாம் பாருங்க, முழுக்க முழுக்க டெவலப்பிங் கண்ட்ரியை வந்து பேஸ் பண்ணதாவே இருக்கும். அங்கதானே இஷ்யூஸ், அங்கதானே மக்கள் பட்டினியால் சாவறாங்க, அங்கதானே குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கிடைக்கல. ஓகேங்களா? அங்கதானே மெட்டர்னல் ஹெல்த், சைல்டு ஹெல்த் இல்ல. புரியுதுங்களா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, அங்க இருக்கிற பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணதா எம்டிஜி. பட் எஸ்டிஜி அப்படி கிடையாது, அதையும் ஃபோக்கஸ் பண்ண கூட எல்லா கண்ட்ரிக்கும் அப்ளைபிள் வர மாதிரி பண்ணிருக்காங்க. ஸ்கோப் ப்ராட் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, ஹோலிஸ்டிக் அப்ரோச். தே ரிகனைஸ் பவர்ட்டி, என்விரான்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆர் இன்டர் கனெக்டட். ரைட்டா? எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் இருக்குன்னு சொன்னோமா, ஃபர்ஸ்ட் பார்த்தா சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அப்போ எஸ்டிஜி நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த எம்டிஜியை வந்து கண்டினியூ பண்ணுது. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் பிராடா செட் பண்றாங்க கோல்ஸ். இதுல எல்லா கண்ட்ரியும் வந்து இன்வால்வ் பண்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்டெக்ட். ஓகேங்களா? இப்போ எஸ்டிஜி பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க, த 2030 எஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? இதுவுமே ஒரு முக்கியமான ஃபேக்ட். 2030 எஜெண்டா என்னன்னு கேட்பாங்க, எஸ்டிஜி தான் 2030 எஜெண்டா. ஏன்னா 2030 தான் அவருடைய கட் ஆஃப் டைம், 2015 டு 2030. ரைட்டுங்களா? அப்போ 2030ல வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணிருக்குன்ற பிளான் பண்றதா எஸ்டிஜி. பாருங்க, இந்த 2030 எஜெண்டா ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? அடாப்டட் பை ஆல் யுனைடெட் நேஷன் மெம்பர். யுனைடெட் நேஷன்ல மெம்பரா இருக்கிற எல்லா கண்ட்ரியும் என்ன பண்ணிச்சு, இது அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னா ஏத்துக்கிச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்போ,
2015ல. ரைட்டுங்களா? ப்ரொவைட்ஸ் எ ஷேர்டு ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா? ஒரு இது ப்ளூ பிரிண்ட் எதுக்கு? ஃபார் பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஆஃப் பீப்புள் அண்ட் த பிளானட். அப்ப மூணுமே பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, பீப்புள், இது 3Pன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பீஸ், ப்ராஸ்பெரிட்டி, பீப்புள். ஓகேங்களா? 3Pயா? பீஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி ஃபார் பீப்புள் அண்ட் த பிளானட். ஓகே, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமா 3Pன்னு சொல்லுவாங்க. பீஸ் அண்ட் பீஸ் ஒன்று, ப்ராஸ்பெரிட்டி ஃபார் பீப்புள் ரெண்டாவது, மூணாவது பிளானட். சரிங்களா? ஓகே. இப்போ பாருங்க, அப்போ இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா 2030 எஜெண்டானா என்ன, எஸ்டிஜின்னு தெரிஞ்சுக்கணும். இது எப்போ கொண்டு வந்தாங்க? 2015 கொண்டு வந்தாங்க. ஓகே, அது தெரிஞ்சா போதும். அடுத்து பாருங்க, அட் இட்ஸ் ஹார்ட் இட்ஸ் எத்தனை கோல்ஸ் இருக்கு? 17 கோல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? விச் ஆர் இன் அர்ஜென்ட் கால்ஸ் ஃபார் ஆக்ஷன் பை ஆல் கண்ட்ரிஸ். டெவலப் எல்லாம் இருக்கும், டெவலப் சொன்னல, 2 கண்ட்ரியுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க மொத்தமா. இனிய குளோபல் பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா? இங்க சிம்பிளா சொல்லியிருக்க பாருங்க. இந்த ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஓகேங்களா? அப்படியே கேள்வி கேட்பாங்க டைரக்டா. எத்தனை கோல்ஸ் இருக்கு? 17 கோல்ஸ். எத்தனை டார்கெட்டு? 169. எத்தனை இண்டிகேட்டரு? 231. அங்க பார்த்தீங்களா? அங்க என்ன பார்த்தோம்? 17க்கு பதிலா 8 கோல்ஸ். 169 டார்கெட்டுக்கு பதிலாக என்ன பார்த்தோம்? 18 இருக்கும் அல்லது 21. ஓகேங்களா? இங்க 231 பதிலாக என்ன பார்த்தோம்? 48, சில நேரங்களில் 53 சொல்லுவாங்க. இவ்வளவுதான் மேம். 2 லேட் பண்ணி படிச்சீங்க. ஓகேங்களா? சரி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எப்போ வந்து கமிங் டு ஃபோர்ஸ், எப்போ எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு? January 1, 2016. அதாவது 2015ல எல்லாரும் சைன் பண்ணிட்டாங்க. அது எப்போ வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 1ஆம் தேதி 2016. அடுத்த 2016ல 1ஆம் தேதி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வியுமே கேட்பாங்க. புரியுதுங்களா? இது ஃபேக்ட் இவ்வளவுதான். ஓகே, அடுத்து பாருங்க. இப்போ இந்த எஸ்டிஜி கோல்ஸ், ஓகேங்களா? இந்த எஸ்டிஜி கோல்ஸ் வந்து நான் போட்டிருப்பேன். மொத்தம் வந்து 17 கோல்ஸ் இருக்குல்ல, இது நீங்க கம்பல்சரி படிச்சிங்க. ரைட்டுங்களா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 ஸ்லைடில் நான் வந்து போட்டிருப்பேன். கொஞ்சம்லாம் லென்த்தியா இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நீங்க ஒரு முறை படிச்சுக்கிறது பெட்ரு. ரைட்டுங்களா? சரி. இதை விட உங்களுக்கு இன்னொரு ஷார்ட் வெர்ஷன் போட்டிருங்க பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை படிச்சிங்க. இந்த ஷார்ட் டைட்டில் போட்டிருக்கேன், இதை படிச்சிங்க. இதை படிச்சுட்டு, ஓகேங்களா, அப்புறமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி கொடுத்த ஸ்லைடு போங்க. ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் படிச்சிங்க, அதுக்கு முன்னாடி முன்னாடி ஸ்லைடு போடுங்க. ஏன்னா இது வந்து டீட்டெயில்டா அதுல இருக்க டெக்ஸ்ட் அப்படியே இருக்கும். பட் இது நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஆனா நீங்க இதை வந்து படிச்சிட்டீங்கன்னா ஒரு 2 or 3 வேர்ட்ஸ்ல இருக்கும். இது தெரிஞ்சுட்டா போதும், இதை வச்சு ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்க, மொத்தம் 17 கோல்ஸ். அப்படியே இன்னொன்று மேம், இந்த ஸ்லைடு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எக்ஸாக்டா அந்த கோல் என்ன நம்பர் கொடுத்து கொடுத்துருவாங்க, அப்புறம் மேட்ச்ல கொடுப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அதனால வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்துடலாமா? பாருங்க, கோல் ஒன்று அப்படியே பாருங்க, எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கு பாருங்களேன். கோல் ஒன்று பாருங்க, நோ பாவர்ட்டி. அதுலயுமா தானே பேசுறோம். எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியை எராடிகேட் பண்ணு பார்த்தோமா, அப்போ இங்கேயும் பாவர்ட்டி பத்தி பேசுறாங்க. அடுத்து பாருங்க, ஜீரோ ஹங்கர். போன இதுல அதுல வந்து ரெண்டுமே சேர்ந்து இருக்கும். பட் இது ரெண்டு டிஃபரெண்ட், தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. கோல் இன்னும் எலாபரேட் பண்றாங்க. அப்போ நோ பவர்ட்டி, ரெண்டாவது கோல் ஜீரோ ஹங்கர். இது ரெண்டு சாப்பாடு பத்தி வருதா, உணவு பத்தி வருதா? அடுத்து பாருங்க, கோல் 3 என்ன பண்ணுது? குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஹெல்த் சம்மந்தமா வருதா? கோல் 4 பாருங்க, குவாலிட்டி எஜுகேஷன். ரைட்டுங்களா? அப்போ இங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஃபுட் என்ஷூர் பண்ணு, ஹெல்த் என்ஷூர் பண்ணு, அப்புறமா எஜுகேஷன் கொடு. கரெக்டுங்களா? கோல் 5 பாருங்க, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இன்னும் நீடு இருக்குல்ல, அந்த 15 இயர்ஸ்ல ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் நடக்கல. அப்போ ஸ்டில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பேச வேண்டிய நீடு இருக்கு. அதனால ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தனியாக ஒரு செட் பண்றாங்க கோல். ஓகேவா? அடுத்து பாருங்க, 6th கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். வாட்டர் கிளீனா இருக்கணும் சமயத்தில், ரொம்ப தூய்மையானதா இருக்கணும். கரெக்டா? அடுத்து பாருங்க, கோல் 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. எனர்ஜி இருக்குல்ல, இப்போ எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா, இது எல்லாமே வந்து என்ன இருக்கணும், கிளீனாகவும் இருக்கிற சமயத்தில் அஃபோர்டபுளா இருக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணும். ஓகேங்களா? அடுத்து கோல் 8 பாருங்க, டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கணும், அவங்களுடைய எஜுகேஷனுக்கு ஏற்றபடி டீசெண்டா இருக்கணும். ரொம்ப அவங்க படிப்புக்கு ஏற்றபடி இல்லாமல் ரொம்ப கம்மியான வேலை கொடுத்து கஷ்டப்படுத்தக்கூடாது. கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, கோல் 7, 9 என்ன? இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், III நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்ப டெவலப்மெண்ட் பத்தி வருதா? அடுத்து பாருங்க, 10th reduced inequalities. ஓகேங்களா? ஏன்னா ரிச் கம் ரிச், புவர் கம் புவர், அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு.
அப்போ அந்த இன்இக்வாலிட்டி என்ன பண்ணணும், நம்ம சரி பண்ணணும். அப்போ இங்க இருக்க டெவலப்மெண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்றதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யணும். ஓகேங்களா? இது வரை 10 வந்துருச்சா? 11 பாருங்க, சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். ஓகேங்களா? நீங்க புதிய புதிய சிட்டிஸ் உருவாக்குறீங்கன்னா கண்டமேனி உருவாக்கக்கூடாது, சஸ்டைனபிளா இருக்கணும். இப்போ சஸ்டைனபிள் என்ன சொல்றான், நம்முடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணு, ஃபியூச்சர் ஜென்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணாம, ரைட்டா? அதான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சிட்டிஸ் அப்படி தான் டெவலப் பண்ண சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் கன்சம்ஷன் இருக்குல்ல, இன்னைக்கு வாட்டர் இருக்கு, வாட்டர் ஸ்கேர்சிட்டி பெரிய இஷ்யூஸா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், வாட்டர் வந்து லிமிட்டா யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி வந்து தேவையில்லாத சமயத்தில் லைட் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ப்ரொடக்ஷனு ரொம்ப, என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு எல்லாத்தையும் கண்ட மணிக்கு என்ன சொல்றது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பொல்யூஷன் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அப்போ ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கு என்ன இருக்கு, சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு எஸ்டிஜியில். ஓகே, அடுத்து பாருங்க, கிளைமேட் ஆக்ஷன். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் பெரிய இஷ்யூ இல்லை. அப்போ அந்த கிளைமேட் சேஞ்ச் சரி பண்ணுறதுக்காக நிறைய கோல்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதெல்லாம் புதுசாக இருக்கும் பாருங்க, லைஃப் பிலோ வாட்டர். அப்போ நம்ம வாட்டருக்குள்ள வாழ்ற பீசிஸ் இருக்குல்ல, உயிரினங்கள், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து பாருங்க கோல், லைஃப் ஆன் லேண்ட். அதே மாதிரி வந்து ஃபாரஸ்ட், இந்த மாதிரி நம்ம லேண்ட், நம்மளாம் லைஃப் ஆன் லேண்டு தானே. அப்போ லேண்டில் வாழ்ற உயிரினங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, லேண்டுக்கு தண்ணியில் வாழ்ற உயிரினங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. கோல் எப்படி அழகாக செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அடுத்து பாருங்க, பீஸ், ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன். ரைட்டுங்களா? இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணுறது. அப்புறம் தானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிகளும் சொல்கிறத கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அது அடுத்து பாருங்க, எல்லாம் சேர்ந்து பார்ட்னர்ஷிப். இவ்வளவுதான். அப்போ எம்டிஜில எம்டிஜில 8 கோல்ஸ் இருக்கு, கரெக்டாங்களா? எம்டிஜில 8 கோல்ஸ் இருக்கு, எஸ்டிஜில 17 கோல்ஸ் இருக்கு. இதோட டபுளோட அதிகம், ரைட்டுங்களா? அப்போ எம்டிஜி வந்து அது சும்மா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. அப்போ ஒரு 8 கோல்ஸ் மட்டும் சிம்பிளா டெவலப் பண்றாங்க. அது எஸ்டிஜில 17 கோல்ஸ் இன்னும் எலாபரேட் பண்றாங்க. அப்ப ரெண்டு ரிலேட் பண்ணிக்கிறீங்க, ரெண்டு படிச்சீங்க. கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரிலேட் பண்ணே கேள்விகள் கேட்பாங்க, ரைட்டுங்களா? இவ்வளவுதான் கண்டெக்ஸ்ட். இதை வந்து இதை படிச்சுக்கிட்டு என்னென்ன கோல்ஸ்னு ஞாபகம் வச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் 2 ஸ்லைடு இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் உள்ள போய் பாருங்க. ஒண்ணு இல்லை, பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, நோ பாவர்ட்டின்னு இருக்கா, ஜெண்டர், சும்மா ஷார்ட் வேர்டு. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க என்ன பண்றாங்க, எண்ட் பாவர்ட்டி இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம் எவ்வரிவேர். அப்போ பாவர்ட்டி எண்டு பண்ணு, எப்படி பண்ணுன, எல்லா விதமான எல்லா ஃபார்ம்ஸ்ல இருக்கிற பாவர்ட்டி எண்டு பண்ணு எவ்வரிவேர். அப்போ எல்லா இடத்துலயும் இருக்கிற எல்லா கைண்ட் ஆஃப் ஃபார்ம்ஸ், அதாவது எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் பாவர்ட்டியை எண்டு பண்றது. இவ்வளவு கான்செப்ட். அப்போ அதை படிச்சு ரிலேட் பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். லாஜிக் புரியுதுங்களா? வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? அப்போ இந்த ஸ்லைடு நல்லா படிச்சீங்க, இதை வச்சுட்டு உள்ள போங்க, அப்போ ஈஸியா புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இதுல ஒட்டு மொத்தமா இதுல என்ன பேசிக்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம், சரிங்களா? உங்களுடைய கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கிறது தான் எம்டிஜினா என்ன, அது எப்போ கொண்டு வந்தாங்க, ரைட்டுங்களா? அதனுடைய பீரியட் எவ்வளவு, ஓகேங்களா? அதுல என்னென்ன கோல்ஸ், எவ்வளவு டார்கெட், எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ், ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தபடியா அது உள்ள கோல்ஸ் என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நல்லா படிச்சுக்கணும், ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிஜிக்கு ஏன் நம்ம வந்து டிரான்சிட் ஆகிறோம், ஏன் ஆகிறோம், அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு 2015ல், அடுத்து செட் பண்ணுறோம். அப்போ எஸ்டிஜியுடைய நோக்கம் என்ன, எம்டிஜியை வந்து அடுத்த கடந்து கொண்டு போகிறது, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப், ஓகேங்களா, கொண்டு போகிறதுக்கு தான் எஸ்டிஜி கொண்டு வராங்க. அது இருந்த கோலோட இது இன்னும் எலாபரேட்டாக பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது இதில் வந்து முக்கியமானது வந்து இது எப்போ கொண்டு வராங்க, ஓகேங்களா? இது 2030 வந்து டார்கெட் இருக்கலாம், அது 2030 எஜெண்டான்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17 கோல்ஸ், இதுதான் முக்கியம். 17 கோல்ஸ், 116 டார்கெட், 231 இண்டிகேட்டர்ஸ். ஓகேங்களா? எப்போ ஃபோர்ஸுக்கு வருது, ஜனவரி 1, 2016. இந்த லெவல் தெரிஞ்சால் போதும். நான் ஸ்லைடு சொன்னால இதை ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டாம், இந்த ஷார்ட் டைட்டில்ஸ் நல்லா படிச்சிங்க. இதை படித்த பிறகு ரிலேட் பண்ணி உள்ள வாங்க. அப்போ சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் இருக்குன்னா நோட் பண்ணிங்க, போதும், ரைட்டுங்களா? இவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம இதுவரையும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா, கிளியர் கட்டாக புரியுதுங்களா, கான்செப்ட் புரியுதுங்களா? டவுட் வேணா கேட்கலாம், நம்ம வந்து இப்போ கொஸ்டினரி போகிறோம். ஓகேங்களா? எல்லாம் கிளியரா? கிளியர் சார். இது ஒன்றும் இல்லாமல் இந்த ஸ்லைட் சொன்னதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எஸ். வந்து கோத்ரூ பண்ணீங்களா போதும், அசால்ட்டாக கிளியர் பண்ணலாம். இப்போ பாருங்களேன், கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, நீங்க ஏதாவது பதில் சொல்ல போறீங்க.
கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் ட்ரூ அபவுட் எம்டிஜி? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எம்டிஜி ஹேவ் 8 கோல்ஸ். சரியா தப்பா? நீங்க தான் பேசுனேன். எம்டிஜி கரெக்ட். ஹேவ் 8 கோல்ஸ். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். ஓகே மேம். அப்போ இந்த ஃபேக்ட் நல்லா தெரியுது. அப்போ பாருங்க, அப்படியே ஆப்ஷன் வந்துருங்க. நான் எப்படி அந்த எலிமினேட் டெக்னிக் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா ஃபர்ஸ்ட் தெரியுது. அப்பங்க வாங்க. ஏ எங்க இல்ல பாருங்க. இது ரெண்டுலயுமே இல்ல. அப்போ 3 வராது, 4 வராது. இப்படிதான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா ஃபேக்டும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப தெரிஞ்ச ஃபேக்டை வச்சு நீங்க ஆன்சர் கரெக்டா போடணும். ஓகேங்களா? பாருங்க, விட்டுட்டேன். பாருங்க, அடுத்தது ரெண்டே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு ஏபிசி வரணும், இல்ல ஏசி வரணும். இது என்ன தெரியுமா பண்ணு மேம்? இப்ப ஏ வந்து தெரியும் கன்ஃபார்மா. அப்ப பாருங்க, இங்கே சி இருக்கு, இங்கே சி இருக்கா? அப்ப சி ரைட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நீ என்ன பண்ணு, இந்த பி இருக்குல்ல, பி மட்டும் சரியா தப்பான்னு செக் பண்ணு. இவ்வளவுதான் நான் சொல்றது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியுது. இதை வச்சு ஏ எல்லாத்துல ரெண்டு கேன்சல் பண்றீங்க. 3 விட்டுட்டீங்க, 4 அடிச்சிட்டீங்க. 1 2 மட்டும் தான் வருது. ரெண்டு ரிலேட் பண்றீங்க. இங்கே ஏ இருக்கு, இங்கே ஏ இருக்கு, இங்கே சி இருக்கு, இங்கே சி இருக்கு. அப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே கன்ஃபார்ம் வரும். இந்த பி வருமா வரான்னு செக் பண்ணுங்க. ரைட்டுங்களா? பி வராம இருந்துச்சுன்னா ஆன்சர் 2, பி வந்துச்சுன்னா ஆன்சர் 1. புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் பாருங்க. எம்டிஜிக்கு 40 டார்கெட்ஸா? எத்தனை டார்கெட் பார்த்தோம் எம்டிஜி? சார் 20. வெரி குட் மேம். 18 ஆர் 21. 20. அப்ப இதெல்லாம் அப்ப இது தப்பு தானே இது? அப்ப ரெண்டாவது தப்பு. அப்ப பி தப்பு தானே? பாருங்க, இப்ப பி தப்பு. ஆமா அப்ப சார். கண்டிப்பா ஒண்ணு வராதுல. அப்ப ஆன்சர் என்னது? ஏஎன்சி. அவ்வளவுதான் மேம். இப்ப பாருங்களேன், இப்ப ஆன்சர் வந்து இப்ப இவ்வளவுதான். எக்ஸாம் ஹால்ல இப்படி போட்டா போதும். இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, படிக்கிறப்போ நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப பாருங்க, சி வந்து கரெக்டா பாருங்க. எம்டிஜி வர அச்சீவ்டு பை இயர் 2015. கரெக்டா தானே? அவன் டார்கெட் இயர் 2015 தானுங்களே. ஏன்னா டைம் என்னது? 2000 ஆரம்பிச்சு 15 2015. இயர்ஸ். அப்போ கரெக்ட். சரி, ஏன் வந்து டி ஏன் தப்பு பாருங்க. எம்டிஜி வேர் சக்சஸர் ஆஃப் எஸ்டிஜி. இது தப்பா? இது ஏன் தப்பு? எம்டிஜி வேர் சக்சஸர் ஆஃப் எஸ்டிஜின்றது கரெக்டா தப்பா? இது தப்பு. ஏன் தப்புன்னு சொல்லுங்க. ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன் தப்பு? கண்டுபிடிங்க பாப்போம். ஏன்னா எல்லாம் இங்கிலீஷ் தானே. எம்டிஜி வந்து ஆஹ், அது சரியா வரலன்னு தானே சார் அடுத்து எஸ்டிஜி எடுத்துட்டு வந்தாங்க. கரெக்ட். அடுத்து 15 இயர்ஸ். ஆமா. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன மீனிங் சொல்லுங்க. எம்டிஜி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சக்சஸர்? சக்சஸர்னா அச்சீவ், அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படிதானே சார்? இந்த இடத்துல கான்டெக்ட் என்ன மீனிங்? இந்த இடத்துல யோசிங்க. சக்சஸர்னா ஓகே. இந்த இடத்துல என்ன மீனிங்? எம்டிஜி வேர் த சக்சஸர் ஆஃப் எஸ்டிஜி என்ன அர்த்தம்? எம்டிஜி வந்து சக்சஸர்னா தொடர்ந்து வரல, அடுத்தது அப்படின்னு சொல்லலாம்ல ஓகே மேம். ரெண்டு இருக்குல்ல, ப்ரீடிசெசர், சக்சஸர் சொல்லுவாங்களே. ஓகே 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 ஓகே. சரி ரைட்டுங்களா? சரி. அப்ப ஓகே ப்ரீடிசெசர் சக்சஸர் மாதிரி தான். சக்சஸர்னா தொடர்ந்து வருது. ஏதாவது இங்க எஸ்டிஜி தான் சக்சஸர் ஆஃப் எம்டிஜி. கரெக்டுங்களா? எங்க எங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா உங்களுக்கு செக்கு? ராஜி புரியுதா மேம்? அதாவது எம்டிஜி தொடர்ந்து எஸ்டிஜி வருதா, இல்ல எஸ்டிஜி தொடர்ந்து எம்டிஜி வருதான்றது கேள்வி. அப்போ எம்டிஜி வாஸ் சக்சஸர் ஆஃப் எஸ்டிஜினா எஸ்டிஜி முன்னாடி வந்திருக்கும், அதை தொடர்ந்து எம்டிஜி சொல்றாங்க. இது தப்பு இல்ல. ஃபர்ஸ்ட் எம்டிஜி வருது, எம்டிஜி ஃபாலோ பண்ணி தான் எஸ்டிஜி வருது. ராஜி புரியுதா மேம்? ஓகே சார். இவ்வளவுதான். அப்போ ஃபோர்த்து ஆப்ஷன் தப்பு. அப்ப ஆன்சர் வந்து ஒன்னு ஏ வந்து சி தான். பாருங்க. ஒன்லி மேம் ஃபேக்ட். இப்படிதான் கேள்விகளை கேட்கறாங்க. அதனால ரொம்பலாம் வந்து இது பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டா போதும். கிளியரா? ஓகே சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் போலாம் பாருங்க. ஓகே, இப்போ பாருங்களேன். விச் ஆர் த ஃபாலோயிங் கோல்ஸ் ஆர் ரிலேட்டட் டு எம்டிஜி? இது சொல்லுங்க பாப்போம். இப்போ இந்த கோல் பார்த்தல, எம்டிஜில எத்தனை கோல்ஸ் பார்த்தோம் சொல்லுங்க. எம்டிஜில எத்தனை ஓகே கோல்ஸ் சார். பார்த்தோம்? எத்தனை? 8. 8. ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் படிக்க இல்ல படிக்க அது வந்து அது எஸ்டிஜில பார்த்தீங்க. எஸ்டிஜி எம்டிஜில 8, எஸ்டிஜில 17. 17. ஓகே. ஓகேல, சரி. இந்த 8 கோல்ஸ்ல எது எது வரும் வராது பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இம்ப்ரூவ் மெட்டர்னல் ஹெல்த் வருமா வராதா? வரும் சார். வரும் வரும். சார். வெரி குட்மா. அடுத்து கண்ட்ரோலிங் டெப்ளிஷன் ஆஃப் ஓசோன் லேயர். இல் இது இல்ல சார். இது மாதிரி வராது. படிக்கவே இல்லைல்ல. சார். படிக்கவே இல்லை. அப்போ படிக்கல சார். கண்டிப்பா பி வராது. இப்ப வாங்கலாம். ஆப்ஷன் வாங்க. பி எங்க இருக்கு பாருங்க. சி 3லயும் 4லயும் இருக்கா?
அப்ப கண்டிப்பா இதுவும் அப்ப வராது, அது இதுவும் வராது. கிடையாது. ராஜி புரியுதுங்களா? இப்போ 1 2 2 கூட தான் வரணும். பாருங்க மேம், இங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க இ இருக்கு, இங்க E இருக்கு. அப்ப டி மட்டும் செக் பண்ணா போதுமா? உங்களுக்கு எல்லாம் ஓகே. ஐடியா கொடுக்கு. எஸ் சார். டி பாருங்க, கிரியேட்டிங் ஸ்மார்ட் சிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது மாதிரி ஏதாவது கோல் இல்ல சார். படிச்சீங்களா? இல்ல படிச்சுமா? சார். இல்ல. அப்ப கண்டிப்பா நோ டி சார். வராது. வராதனமா? எஸ் சார். எம்டிஜ்ல எஸ் எஸ். எம்டிஜ்ல பார்க்கல, எம்டிஜ்ல பார்க்கல, அப்போ வராது. அப்போ கண்டிப்பா டி வராது. அப்போ டூவும் கிடையாது. அப்ப ஆன்சர் என்ன? ஏ. சரி. ஒண்ணு. ஒரு முறை செக் பண்ணிக்கங்க, ஒரு முறை செக் பண்ணிக்கங்க. இப்ப இம்ப்ரூவ் த மெட்டர்னல் ஹெல்த் வரும்ல? வரும். இம்ப்ரூவ் த லைஃப் ஆஃப் ஸ்லம் டெவலர்ஸ் கண்டிப்பா வரும்ல? ஏன்னா பாவர்ட்டி பத்தி பேசுறாங்க, பாவர்ட்டி பத்தி எஸ் சார். பேசுறாங்கன்னா அப்ப கண்டிப்பா வருவாங்க. அடுத்து பாருங்க, இ ப்ரோமோட்டிங் ஜெண்டர் ஈக்வாலிட்டி வந்துருமே, எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். லாஜிக் புரியுதுங்களா? இவ்வளவுதான். எஸ் அப்புறம் சார். ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா வந்துடும். பாருங்க, ஆன்சர் ஏசிஇ. இவ்வளவுதான். இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க. ரொம்பலாம் நீ கஷ்டப்பட வேண்டாம். நான் சொன்ன ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுட்டீங்கன்னா ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். காட் இட்? ஓகே தானே மேம்? ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் படம் பாருங்க. இப்போ பாருங்க, மேட்ச் கேட்கறாங்க. நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். கோல் 1, கோல் 2, கோல் 3, கோல் 4 ஏன் சம்பந்தப்பட்டது? எம்டிஜி. கோல் 1 என்ன? நீங்களே மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். கோல் 1 எதை பத்தி பேசுது? பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். வெரி குட்மா. அப்ப கோல் 1 வந்து பாத்தீங்கன்னா 3. கரெக்டா? சூப்பர்மா. அப்ப இங்க பாருங்களேன், ஆப்ஷன் பாருங்க. ஏவுக்கு 3 ஒன்னே ஒன்று தான் இருக்கு. பாருங்க, அவ கண்ணை மூடி நீங்க ஆன்சர் ஒன்று போடலாம். நான் சொல்றேன் புரியுதுங்களா? நீங்க டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் பார்க்கணும் அவசியம் இல்ல. ரைட்டுங்களா? இதுக்கு தான் சொல்றேன், எலிமினேஷன் டெக்னிக் சொல்லுவாங்க. இது டக்குன்னு பிடிச்சிடலாம். பாருங்க, இப்ப செக் பண்ணிக்கலாம். இப்ப கோல் 1 வந்து பார்த்தா எராடிகேட் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். கரெக்ட்டுங்களா? ரெண்டா பாருங்க, கோல் 2 எதை பத்தி பேசுது? சைல்டு மார்டாலிட்டி. ஆ இல்ல இல்ல இல்ல, இல்ல சார். யுனிவர்சல் பிரைமரி கோல் ஹெல்த் 4 பேசுச்சுல. வந்து சைல்டு மோர்டாலிட்டி. டூ யூனிவர்சல் வந்து பிரைமரி டூ எஜுகேஷன். வந்து பிரைமரி பிரைமரி எஜுகேஷன். ரைட்டுங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை பத்தி பேசுச்சு? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கரெக்ட்டுங்களா? ஃபோர்த் ஓகே தான் சார். சைல்டு மோர்டாலிட்டி பேசுச்சு. கரெக்ட்டுங்களா? ம். ஒண்ணுல ஒரு முறை படிச்சா போதும். அப்படியே லாஜிக் பாருங்க. அப்ப ஏவுக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. அவ்வளவுதான். டி ஒன்னே ஒன்று படிச்சாலே போட்டுடலாம். இங்கெல்லாம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. டக்குன்னு பார்த்தோமே கன்ஃபார்ம் கரெக்டாக கரெக்ட். கொஞ்சம் டைம் இருக்குன்னா நீங்க பொறுமையா பார்த்துலாம். ஓகேங்களா? எப்படி பாருங்க, எய்மு அப்படியே கோல், இவ்வளவுதான் மேம், சிம்பிள். எப்படி கேள்வி கேட்கறாங்க புரியுதுங்களா? இப்படிதான் கேட்கறாங்க. நீங்க கோல்ஸ் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஆர்டரா தெரிஞ்சுக்கிட்டா போதும், எக்ஸாக்டா போட்டுடலாம். கடி இப்ப பாருங்க, அவ்வளவுதான் ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க, எஸ்டிஜி. இது கண்டுபிடிங்க பார்ப்போம். ஐடென்டிஃபை த எஸ்டிஜிஸ் ஃப்ரம் த கிவன் லிஸ்ட். ஜீரோ ஹங்கர் வருமா வராதா? ஜீரோ ஹங்கர் வருமா வராதா? வரும். வரும். வெரி குட். இப்போ வரும். வாங்க, உங்களுக்கு கன்ஃபார்மா வரும்னு தெரியுது. கீழே வாங்க, ஏன் ஒண்ணு இல்லாம ஏதாவது ஆப்ஷன் இருக்கா பாருங்க. இங்க பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் ஒண்ணு இல்லைல்ல. அப்ப கண்டிப்பா இது வராது. ஃபர்ஸ்ட் ஒன். ஆன்சர் சொல்றீங்களா? சரி, ஓகே, இரு பாப்போம், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஒன் சொல்றீங்களாமா? செக் பண்ணலாம். ஓகே, அப்ப ஜீரோ ஹங்கர் வந்து வரும். குவாலிட்டி எஜுகேஷன் வரும் சார். வரும். வெரி குட். யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் வரும் சார். யூனிவர்சல் யூனிவர்சல் பிரைமரி எஜுகேஷன் அதுல பார்த்தோம் சார். எம்டிஜில் எம்டிஜில தான் பார்த்தோம். பார்த்தோம். அப்ப எம்டிஜில பார்த்தோம். எஸ்டிஜில் வராது. அப்ப வராது. தேர்ட் வராது. பாருங்க, இங்க தேர்ட் இருக்கு, அப்ப இது வராது. இங்க 3 இருக்குதா, இது வராது. இங்க 3 இருக்குதா, இது வராது. அப்ப ஆப்வியஸ் ஆன்சரு 4 தான். செக் பண்ணிக்கலாமா? ஃபோர்த் ஒன். ஃபோர்த் ஒன். 1 வரும், 2 வரும். கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் வருமா வராதா? வரும் சார். வருது. கிரீன் வரும். அக்ரிகல்ச்சர் இப்படி எங்க நோ படிச்சுமா? சார். கிரீன் இல்ல அக்ரிகல்ச்சர் சார். படிக்கவே இல்லைல்ல? வராது. இல்ல சார். கிளைமேட் ஆக்ஷன் படிச்சோம். படிச்சோம். பாருங்க, 1 கிளைமேட் 2 என்னமா சொல்லுங்க, 1 2 4 6 பாருங்க. காட் இட் மேம், இவ்வளவுதான். எக்ஸாக்டா ஓகே நீங்க சார். வந்து ரிலேட் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா போடலாம். பாருங்க, அடுத்த கொஸ்டின். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் லைஃப் பிலோ வாட்டர் எய்ம்ஸ் அட் தி கன்சர்விங் அண்ட் சஸ்டைனபிளி யூசிங் லைஃப் பிலோ வாட்டர். இதுல இந்த 4 எதை பத்தி பேசுது? கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்சஸா, ரிவர் ஸ்ட்ரீம்ஸ் பாண்ட்ஸ் அண்ட் லேக் ரிசோர்சஸா, ஓஷன் சீஸ் அண்ட் மெரைன் ரிசோர்சஸா, வெட்லாண்ட் ரிசோர்சஸா? ஆன்சர் யார் சொல்லுங்க பார்ப்போம்.
ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வரும் சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க. அந்த கொஸ்டின் போட்டதுக்கு ரொம்ப ஒரு காரணம் இருக்கு. லைஃப் பிலோ வாட்டர் அப்படின்றது ஒரு எஸ்டிஜில வர ஒரு கோல். ஐ திங்க் 14 நினைக்கிறேன், 14. ஆனா இதுல வந்து இதுல எது அந்த வாட்டர் தான். அப்ப எதை பத்தி பேசுது? அப்ப எது வர வாய்ப்பு இருக்கு பாருங்க. 4மே வர மாதிரி இருக்கா? சார் என்ன மேம்? 4மே வர மாதிரி இருக்கு. ஆனா 3 வருமா சார்? 3 வருமா மேம்? கெஸ் பண்றீங்களா? அப்படிங்களா? ஆமா. கெஸ் பண்றீங்களா மேம்? ஆமா சார். எப்படி கெஸ் பண்றீங்க? இல்ல, ஆம், மத்ததெல்லாம் வாட்டர் கன்சர்வேட்டிவ்லயும் எடுத்துக்கலாம். when it ஆ is லைஃப்னா அது மெரைன் ரிசோர்சஸ்னா அப்போ ஆ 3-ஆ இருக்கலாம் அப்படின்னு ஒரு லார்ஜ் நினைக்கிறேன். ஸ்கேல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்க, கரெக்டா? ஆமா சார். ஏன்னா பெருசு, மற்றெல்லாம் வந்து இதா இருக்கு. ஆ, ஆன்சர் வந்து எக்ஸாக்டா கரெக்ட் மேம். சூப்பர். சரி. ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ வரேன் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் ஸ்லைட் போயிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நான் எல்லாமே உங்களுக்கு சும்மா சாதாரணமா எடுக்கல, ஆர்என்டி பண்ணி தான் எடுத்திருக்கிறோம். இங்க பாருங்க, லைஃப் பிலோ இங்க கரெக்டா சிம்பிளா இருக்கா? கோல் 14 பாருங்க, லைஃப் பிலோ வாட்டர், கரெக்டுங்களா? ம். 14. இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொன்னேன். இங்க பாருங்க, முன்னாடி போங்க, இங்க 14 படிங்க, கோல் 14 படிங்க. Insert the sustainably use the ocean, seas and marine resources. வந்துருச்சா? நான் ஏன் படிக்க சொன்ன Thank you, sir. புரியுதுங்களா? அப்போ இந்த ஷார்ட் டைட்டில் நீங்க ஒரு முறை படிச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். அங்க எக்ஸாக்டா அந்த வார்த்தை இருக்கு பாருங்க மேம். ஓஷன், சீஸ் அண்ட் மெரைன் ரிசோர்சஸ். லாஜிக் புரியுதுங்களா? இங்க பாருங்க, அந்த ஆப்ஷன், அந்த கொஸ்டின் பாருங்க, பாருங்க. ஓஷன், சீஸ் கரெக்டா அப்படியே இருக்கா? டிட்டோவா? No. அப்போ 17 கோல்ஸை படிச்சிங்க. படிச்சுக்கிட்டு அப்படியே ரிலேட் பண்ணி அது உள்ள போயிட்டு ரெண்டு மேட்ச் பண்ணி படிங்க. படிக்கும்போது உள்ள எக்ஸ்ட்ரா சில ஃபேக்டர்ஸ் தான் நோட் பண்ணீங்க போதும். இதுக்காக அதை கொடுத்தேன் நான் ஆக்சுவலா. ஏன்னா இந்த கொஸ்டின் பார்க்கும்போது எனக்கு டவுட் வந்துருச்சு. நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது என்னடா இது மூணுமே ஒரே மாதிரி, நானும் ஒரே மாதிரியா இருக்கு, எல்லாம் வாட்டர் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு டவுட் வந்துருச்சு. அப்புறமா எடுத்து பார்க்கும்போது நான் ஆன்சர் சொல்லியிருந்தது ஏன் இதை கொடுத்துருக்கான்னு சொல்லி நான் போயிட்டு அந்த இதுல போய் பார்க்கறேன். என்ன ஒரிஜினல் அந்த கோல்ல போய் பார்க்கும்போது இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. ராஜி புரியுதுங்களா? அப்போ இந்த லெவல் இப்படிதான் நீங்க படிக்கணும். ஒரு மெத்தட் இருக்கு மேம், அந்த மெத்தட் புரிஞ்சுட்டு ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து வாங்க, இப்போ எஸ்டிஜி கோல்ஸ் இது சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க. கோல் 2, 3, 6, 11 எது ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? கோல் 2 எதை பத்தி பேசுது? Goal to zero hunger. ஓகே, வெரி குட். கோல் 1 வந்து நோ பவர்ட்டி, கோல் 2 வந்து ஜீரோ இருக்குங்க. அப்போ ஏவுக்கு 2 எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ பாருங்க, ஏவுக்கு 2 இந்த ரெண்டு ஆப்ஷன் தான். அப்போ 1 வராது, 2 வராது. புரியுதுங்களா மேம்? இவ்வளவுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட் போங்க, எஸ்டிஜி 3 இதை பத்தி பேசுது பாருங்க. எது இருக்கு வாய்ப்பு இருக்கு? டக்குனு சும்மா அடிச்சு விடுங்க. எஸ்டிஜி Clean வந்து water, மேம் எஸ்டிஜி வந்து ஹெல்த் வந்துடும் ஃபர்ஸ்ட். good health. குட் Okay. ஹெல்த். வெரி குட்மா. அப்ப பாருங்க, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பாருங்க. பிக்கு இங்க 3 இருக்கு, இங்க 3 இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. அடுத்து போங்க, சிக்கு. சி வந்து இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்? சி கண்டுபிடிங்க பார்ப்போம். சஸ்டைனபிள் சிட்டி இதுவா கிளீன், அதாவது கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷனா? கிளீன் வாட்டர் அண்ட் வெரி குட்மா, சானிடேஷன். கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன். அப்போ சிக்கு வந்து 4 பாருங்க, சிக்கு 4. அப்போ ஆப்ஷன் வந்து 3. ஒண்ணு இல்ல மேம், ஃபர்ஸ்ட் முறை தானே பார்த்துருக்கோம், ஒரு முறை படிங்க போதும். ஓகேங்களா? வினோதா மேம், இதுக்கு முன்னாடி இந்த கோல்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? எக்ஸாம் முன்னாடி பார்த்துட்டு போயிருக்கீங்களா? ரொம்ப டீப்பா படிக்கல சார். ஒரு சும்மா அது என்னன்னு மட்டும் அது பார்த்தேன். என்ன இருக்குன்னு அது பார்த்துட்டு இந்த போயிருப்பீங்க. இப்போ ஓரளவுக்கு அது உங்களுக்கு அதை ஆர்டர் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு அந்த கான்செப்ட் புரியுதுங்களா? ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு சார். இவ்வளவுதான் ஆக்சுவலி மேம். நான் இந்த ஆர்டர் பண்ணியே படிக்க மாட்டேன். அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு ஆ, போறதுனால ஏன்னா எனக்கு அது இது பாருங்க ஆர்டர்லாம் வராது அது. பண்ணி ஆ அதான் இப்ப அதாவது அதாவது எப்படி அப்ரோச் தான் மேம் முக்கியம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுன்றதான் முக்கியம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன சிஸ்டமேட்டிக்கா பண்ணி பாருங்க, இதுல வந்தா கொஸ்டின் விடவே மாட்டேங்க. ம், ரைட்டுங்களா? இவ்வளவுதான் லாஜிக். வெரி குட் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோவிங் பாருங்களேன், காமன் இன் போத் எம்டிஜி அண்ட் எஸ்டிஜி. ரெண்டுக்குமே காமனா இருக்கிறது பாத்தீங்களா? அதை ரிலேட் பண்ணி படிக்க சொல்றேன். ரெண்டுக்கும் காமனா என்னன்னு இருக்கு சொல்லுங்க. ஜீரோ ஹங்கர் ரெண்டுக்கும் வருமா வராதா? zero hunger, no poverty, ஓ, நோ பவர்ட்டி, வெரி குட். gender equality. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இது மூணு கன்ஃபார்மா? ஆமா சார். வெரி குட். பாருங்க, எஸ் சார். லைஃப் பிலோ வாட்டரும்
லைஃப் ஆன் எர்த் இது ரெண்டுமே வந்து இது ரெண்டுமே வந்து எஸ்டிஜில எஸ்டிஜில மட்டும் மட்டும் வரும். தான் வந்துச்சு. வெரி குட் மேம், அவ்வளவுதான். அப்ப பாருங்க ஆன்சர் ACE எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் லாஸ்ட் 4. இவ்வளவுதான் மேம். வந்துட்டீங்க, பிக்கப் ஆயிட்டீங்க, வெரி குட். புரியுதுங்களா? சூப்பர் மேம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் பேசி கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுங்க. MDG were mainly targeted at developing or poor countries. SDG targeted at all countries, whether developed or developing or poor. கரெக்ட். ரெண்டுமே கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். வெரி குட். MDG வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி டெவலப்பிங் அண்ட் புவர் கண்ட்ரிஸ் தான் டெவலப்பிங் ஃபோக்கஸ் கண்ட்ரிஸ். பண்ணுச்சு. SDG வந்து பாத்தீங்கன்னா எல்லா கண்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ ஆன்சர் வந்து போத்தா பாருங்க, ஆப்ஷன் போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். 1. இவ்வளவுதான் மேம் கான்செப்ட். கிளியரா புரியுதுங்களா? புரியுது மேம் சார். கிளியரா இருக்கு சார். கேள்விகள் கேள்விகள் இப்படிதான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அப்படி எல்லாமே PYQ தான். ஓகே சார். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். அதனால வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க அப்ரோச் பண்ணி டெஃபினட்டா போட்டுறலாம். பாருங்க, ஒண்ணுமே இல்லை. ரைட்டுங்களா? ஆன்சர் கீ இருக்கு. ஒரு முறை கூட போய் உள்ள போயிட்டு இன்னொரு முறை கூட நீங்க பாருங்க, சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கிளியரா இருந்துச்சுங்களா கிளாஸ்? ஓகே சார். கிளியர் சார். ஓரளவுக்கு. சார் இப்போ நான் மேக்ஸ் டீச்சரு, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து என்விரான்மெண்ட் எடுத்தது புரிஞ்சுதா? ஓரளவுக்கு அந்த கோகரன்ஸ் வந்துச்சா? இல்ல இல்ல சார், எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு சார். இதுக்கு நல்ல ஐடியா முன்னாடி நான் இந்த கிடைச்சதுங்களா? பேப்பர் இப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. இந்த 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 யூனிட்டே நான் சும்மா இதுல இது நம்மளுக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு நான் சும்மா ஒரு இதுல என்ன இருக்குன்னு மட்டும் தான் பார்த்துட்டு போவேன். இப்ப இந்த ஆர்டர் பண்ணது கொஞ்சம் அந்த கீ நோட்ஸ் கொடுத்ததெல்லாம் ஓகே சார். ஓகே, வெரி குட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் மேக்ஸ் டீச்சர் வந்து உங்களுக்கு என்விரான்மெண்ட் எடுக்கிறது ஓகே தானா? ஓகே தான் சார். ஏன்னா நான் கேட்டுக்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்ல நமக்கு வந்து மேக்ஸ் எனக்கு அது என்ன வெல்வெர்ஸ்டா பண்ணுவேன். இப்போ என்விரான்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன். ஆனா பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்கறேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன். நோ ப்ராப்ளம். மேம் இவ்வளவுதான் சிஸ்டமேட்டிக். ஒன்றும் என்ன, எக்ஸாம் அப்ரோச் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. ஓகேங்களா? நான் ஓகே. உங்களுக்கு வந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகள் எப்படி சிஸ்டமேட்டிக்கா நம்ம அப்ரோச் பண்ணணும், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த கான்செப்ட் அழகா ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க, டெஃபினட்டா இதுல வந்து கொஸ்டின் போட்டுடலாம். ஓகேங்களா? நான் சொன்ன சரிங்க சார். எதெல்லாம் படிக்க சொல்லணும், எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொல்லணும், அதை ஞாபகம் வச்சுங்க. எதெல்லாம் அன்வான்டா இருக்கோ அதெல்லாம் விட்டுறலாம். இந்த லெவல்ல பாருங்க, டெஃபினட்டா அடிக்கலாம். இதை தாண்டி ஒன்னாறு கொஸ்டின் வெளியில வருதுன்னா நம்ம வந்து அடுத்தது நீங்க கொஸ்டின் பார்க்கும்போது டவுட் வரும்போது என்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லி கொடுத்துருவேன். ஓகே ஓகேங்களா? சார். இன்னொன்று என்விரான்மெண்ட் வந்து ஐ எம் ஆல்சோ வெரி கான்சியஸ் அபவுட் த என்விரான்மெண்ட். ஒரு கான்சியஸான சிட்டிசன் தான். என்விரான்மெண்ட் பற்றி நிறையா எழுதுவோம், நிறையா படிப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் தான். ஏன்னா பிடிச்ச சப்ஜெக்ட் ஆக்கிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ரொம்ப மகிழ்ச்சிமா. நீங்கள் வந்து தேங்க்யூ சார். தொடர்ந்து படிங்க. இது முடிஞ்சதுன்னு இன்னொரு முறை பாருங்க. அந்த ஃபேக்டரை சொன்னதெல்லாம் படிச்சிங்க. அப்புறம் உங்களால் ஈஸியாக இருக்கும், டைமும் சேவ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது. ஓகேங்களா? ஷூர். ஓகே தேங்க்யூ மேம். சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாவ் ஏ நைஸ் டே ஃபார் ஆல். தேங்க்யூ தேங்க்யூ சார். மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.